அஸ்ஸலாமு அலைக்கும்ங்கிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்கள் மீது அருள் புரியட்டும் என்று பிரார்த்தனை செய்கிறோம். மற்றவர்களுக்காக நாம் செய்யக்கூடிய இந்த பிரார்த்தனை, தெரிந்தவர்களுக்காக செய்யக்கூடிய இந்த பிரார்த்தனை, தெரியாதவர்களுக்காக செய்யக்கூடிய இந்த பிரார்த்தனை, மற்றவர் வீடுகளில் நுழையும் பொழுது செய்யக்கூடிய இந்த பிரார்த்தனை நம்முடைய வீட்டுக்கு வேண்டாமா? நம்முடைய வீட்டுக்கு இந்த இறைவனுடைய அருளை உரித்தானதாக ஆக்க வேண்டாமா? அல்லாஹ் எப்படி சொல்கிறான்? வீட்டுல யாருமே இல்ல, உங்களுக்கு நீங்களே சலாம் சொல்லிங்க. உங்களுக்கு அல்லாஹ்வுடைய அருள் வேணும் தானே? அல்லாஹ்வுடைய அருளுக்கு பாத்திரமான இடமாக உங்களுடைய வீடு மாறணும் தானே? உங்கள் மீது இறைவனுடைய அருள் ஏற்படணும் தானே? அப்ப உங்களுக்கு நீங்களே சலாம் சொல்லிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்க வீட்டுக்கு நீங்க நுழைஞ்சாலே உங்களுக்கு நீங்களே சலாம் சொல்லி நுழையுங்கள். ஒவ்வொரு முறை நம்ம வீட்டுக்கு நுழையும் பொழுதும் சலாம் சொன்னோம்னா இறைவா அருளை ஏற்படுத்து, அமைதியை ஏற்படுத்து என்று கேட்கின்றோம். வீட்டுக்குள்ள இறைவனுடைய அருள் ஏற்படுவதற்கு, அமைதி ஏற்படுவதற்கு இதை ஒரு வழியாக மார்க்கம் சொல்லி காட்டுகிறார். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்றாங்க, உங்களுடைய வீட்டுக்குள்ள நீங்க நுழைஞ்சீங்கன்னா ஃபதுகுர் இஸ்மல்லாஹ், அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லி நுழையுங்கள், பிஸ்மில்லான்னு சொல்லி நுழைங்க. வீட்டுக்குள்ள நுழையும் பொழுது எப்படி சலாம் சொல்வது ஒரு மார்க்க வழிகாட்டலோ அதுபோல பிஸ்மில்லா என்று சொல்வதும் மார்க்க வழிகாட்டல். பிஸ்மில்லா என்று சொல்லி நுழையுங்கள். இப்போ ஒருத்தர் சொல்லி நுழையும் பொழுது அங்க இருக்கக்கூடிய ஷைத்தான்கள் மற்ற தன்னுடைய ஷைத்தானிய தோழர்களுக்கு சொல்வானா, ஃபலாம் அபீத்தலக்கும், இந்த வீட்டுல நமக்கு இன்னமே இடம் கிடையாது. வீட்டினுடைய உரிமையாளன் அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லிட்டா இன்னமே நம்மளுக்கு இந்த வீட்டுல இடம் கிடையாதுன்னு சொல்லி அந்த ஷைத்தான் அந்த வீட்டை விட்டு விரண்டோடுகிறார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உலகத்திலே நமக்கான வாழ்வாதாரத்தையும் வாழ்க்கை முறையையும் ஏற்படுத்தி தந்திருக்கின்றான். நம்முடைய வாழ்வாதாரத்தை தேட வேண்டும் என்கின்ற நோக்கத்திலே நம்முடைய ஊரை விட்டு சிலர் நம்முடைய குடும்பத்தை விட்டு பிரிந்து வேறொரு நாட்டில் வந்து இருக்கின்றோம். இங்கு வந்தவர்களுடைய பெரும்பான்மையான நோக்கம் நாம் பொருளாதாரத்தை ஈட்ட வேண்டும், நம்முடைய குடும்ப கஷ்டங்கள் தீர வேண்டும், எப்பாடுபட்டாவது சொந்தமாக ஒரு வீடை கட்டிவிட வேண்டும். இதுதான் பெரும்பான்மையானவர்களுடைய நோக்கமாக இருக்கும். அதற்கு பின்பாக வீடு கட்டிவிட்டாலும் அதற்கு பின்பாக நம்முடைய பொருளாதார தேவைக்காக, அன்றாட தேவைக்காக நாம் இருந்தாலும் கூட ஆரம்பத்தில் வரக்கூடியவர்களுடைய நோக்கம் என்பது இதுவாகத்தான் இருக்கும். இப்படி வந்திருக்கக்கூடிய நாம் நம்முடைய நோக்கத்தை நிறைவேற்றி நாம் நினைத்ததை போல இறைவனுடைய உதவியை கொண்டு பொருளாதாரத்தை திரட்டி ஊரிலே ஒரு வீட்டை நாம் கட்டுகிற பொழுது அந்த வீடு எப்படியெல்லாம் அமைய வேண்டும் என்று ஒரு பெரும் கனவு கண்டு அந்த வீட்டை எழுப்புகின்றோம். பெரிய பொருளாதார சிரமத்திற்கு மத்தியிலே பொருளாதாரத்தை திரட்டி பல்வேறு கஷ்டங்களை மேற்கொண்டு அந்த வீட்டை கட்டுகிறோம். அந்த வீட்டினுடைய அமைப்புகள் எப்படி எப்படி இருக்க வேண்டும், வீட்டினுடைய அலங்காரம் எப்படி இருக்க வேண்டும், வீட்டினுடைய கலர் எப்படி இருக்க வேண்டும் என்பது முதற்கொண்டு கூட நாம் அதை பற்றிய பல்வேறு சிந்தனைகளிலே ஈடுபட்டு இங்கு இருந்தபடியே அந்த வீட்டை கட்டி எழுப்புகின்றோம். இப்படி ஓடி ஓடி உழைத்து நாம கட்டக்கூடிய அந்த வீடு என்பது எப்போது அழகு பெறுவென்றால் நாம செலக்ட் பண்ணுகிற கலரில் அது அழகு பெற்று விடாது. நாம அலங்கார பொருட்களாக வீட்டில் சேமித்து வைத்திருக்கிற பொருட்களால் அது அலங்காரம் பெற்று விடாது. அது மனித கண்களை வேண்டுமானால் கவரலாமே தவிர நம்முடைய வீடு இறைவனுடைய அருளை பெறுகின்ற, இறைவனுக்கு பிடித்தமான வீடாக மாற வேண்டும் என்றால் அதற்கு சில அலங்காரங்களை மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகிறது. அதை நாம் தெரிந்து கொண்டால் மாத்திரம்தான் இங்கு வந்து நாம் உழைக்கின்ற உழைப்பிற்கு அர்த்தம் இருக்கும். நம்முடைய வீட்டை நாம் இறைவன் சொல்லுகின்ற வகையிலே அலங்காரமாக அமைத்து கொண்டால் மாத்திரம்தான் வீடு என்பது அருள் நிறைந்ததாக இருக்க முடியும். இன்றைக்கு பல பேருடைய நிலையை பார்க்கிறோம். வெளிநாட்டில் வந்து சம்பாதித்திருப்பார், பொருளாதாரத்தை ஈட்டிருப்பார், தன்னுடைய மனைவிக்காக மக்களுக்காக பெரும்பாடுபட்டு கஷ்டத்தை சுமந்து பல்வேறு சிரமங்களுக்கு மத்தியிலே பொருளாதாரத்தை ஈட்டி வீட்டையும் கட்டி முடித்து ஒரு கட்டத்திலே தன்னுடைய ஊருக்கு திரும்பி செல்வார். வெளிநாட்டு வாழ்க்கையை தோடு முடித்து கொண்டு ஊர் திரும்புவோம் என்று சொல்வார். ஆனால் ஊருக்கு சென்ற பிறகுதான் தன்னுடைய எந்த வீட்டில் நான் நிம்மதியாக என்னுடைய கடைசி காலத்தை கழிக்க வேண்டும் என்று அவர் அந்த வீட்டை நோக்கி சென்றாரோ, எதற்காக கஷ்டப்பட்டாரோ அந்த வீட்டில் போய் அவர் இருக்கும் பொழுதுதான் அவருக்கு நிம்மதியற்ற நிலையே வரும். குடும்பத்தை பிரிந்து வேறொரு நாட்டில் வந்து கிடந்த பொழுது இல்லாத ஒரு நெருக்கடி, ஒரு மிகப்பெரிய பதட்டம் எல்லாம் அந்த தான் விரும்பி கட்டி வைத்த வீடுகளுக்கு போகும்போது தான் வரும். பெரிய விசாலமா வீடு கட்டியிருப்பார், ஆனால் அவருடைய மனம் ரொம்ப ஒடுங்கி ரொம்ப நெருக்கடிக்குள்ளாகி அந்த வீட்டில் முடங்கி ஒரு மன அமைதியை இழந்து மன நிம்மதியை இழந்து இருக்கக்கூடிய எத்தனையோ நபர்களை பார்க்க முடிகிறது. அப்ப ஏன் இப்படியான மாற்றம் நிகழ்கிறது?
நாம கஷ்டப்பட்ட அந்த உழைப்பெல்லாம் ஏன் வீணாகிறது? ஏனென்றால் நம்முடைய வீடு மனித கண்களை கவர வேண்டும் என்பதிலே நாம் காட்டிய அந்த அக்கறை, அதற்கு கொடுத்த முக்கியத்துவம், இறைவனுக்கு பிடித்தமான வீடாக, அருள் நிறை வீடாக நம்முடைய வீடு மாற வேண்டும் என்பதிலே நாம் கொடுக்கவில்லை என்பதைத்தான் இதை காட்டுகிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே வீடுகளை பற்றி சொல்லுகிறான். வல்லாஹு ஜஅல மின் புயூத்திக்கும் சக்கனா, உங்களுடைய வீடுகளில் தான் உங்களுக்கான மன அமைதியை ஏற்படுத்தி இருக்கிறான். அல்லாஹ் மன அமைதியை மனிதனுக்கு எங்க வச்சிருக்கிறான்னா வீட்டில் தான் வச்சிருக்கிறான். நாம எங்கெங்கேயோ நிம்மதியை தேடி அலைகிறோம். நம்முடைய நிம்மதி, நமக்கு மன அமைதி, மன ரொம்ப நெருக்கடியாக இருக்குது, பொருளாதார கஷ்டத்தை நினைத்து, நோயை நினைத்து, குடும்ப நிலையை நினைத்து, பிள்ளையினுடைய எதிர்காலத்தை நினைத்து என்று பல மன நெருக்கடிகளுக்கு இருக்கக்கூடிய நாம மன அமைதி எங்கெங்கே தேடி அலைகிறோம். ஒரு சுற்றுலா போயிட்டு வருவோம், கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும், வெளியே போயிட்டு வருவோம், ரிலாக்ஸ் ஆகும் என்று நினைக்கிறோம். ஆனால் அல்லாஹ் சொல்லுகிறான், உங்களுடைய நிம்மதி உங்கள் வீடுகளில் தான் இருக்கிறது என்று. நமக்கு கேட்கும் பொழுதே ஆச்சரியமா இருக்கும், வீட்டில் நிம்மதியா? என் வீட்டுக்கெல்லாம் வந்து பாருங்க, உங்களால ஒரு நாள் கூட, ஒரு மணி நேரம் கூட கழிக்க முடியாது என்று நம்ம பலரிடத்தில் சொல்லுவோம். அந்த அளவுக்கு வீடுனாலே ரொம்ப பாரமானதாக நினைத்து கொண்டு இருக்கிறோம். வீடுனாலே மன நெருக்கடிக்கான இடம். அங்கு நமக்கு வந்து நிம்மதியே இருக்காது. பல நேரத்தில் இந்த கொரோனா காலகட்டத்தில் வீட்டோடு முடக்கி போட்ட பொழுது பல பேர் பைத்தியம் பிடிச்ச மாதிரி தெரிஞ்சா, என்னடா இது வீட்டிலேயே முடங்கி கிடக்கிறோம், வெளியே போக முடியல என்று அதுவே பெரிய மன நெருக்கடிகளுக்கு மனிதர்களை மாற்றி அமைத்தது. இப்படியெல்லாம் நாம நினைக்கிறோம். ஆனா அல்லாஹ் சொல்றான், வீட்டில் தான் உங்களுக்கான நிம்மதி இருக்குது. அப்ப எப்போது நிம்மதி கிடைக்கும்? வீடு எப்போது நிம்மதி பெறுகின்ற இடமாக, நம் நிம்மதியை தருகின்ற இடமாக மாறும் என்றால், அந்த வீடு இறைவனுடைய வழிகாட்டலின்படி, இறைவனுடைய அலங்காரத்தின்படி அந்த வீடு அருள் நிறை வீடாக மாறுகின்ற பொழுதுதான் நமக்கான நிம்மதியை தருகின்ற இடமாக மாறும். அப்ப எப்படி அந்த வீட்டை நிம்மதியை தருகின்ற அருள் நிறைந்த வீடாக மாற்றி அமைப்பது என்பதை மார்க்கம் நமக்கு சொல்லி காட்டுகிறார். அதையெல்லாம் நம்முடைய வீட்டில் ஏற்படுத்துவதற்கு வழிகாட்டணும். அதெல்லாம் இருந்தால் மட்டும்தான் நாம் எதற்காக இங்கு வந்து கஷ்டப்படுகின்றோமோ அந்த நோக்கம் நாம் அங்கு இல்லாமல் கூட நம்முடைய வழிகாட்டலின்படி, மார்க்கம் தருகின்ற அறிவுரைகளின்படி நம்முடைய கனவு இல்லமாக, அருள்நிறை இல்லமாக, நிம்மதி தருகின்ற இடமாக நம்முடைய வீடுகள் மாறி அமையும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டை பற்றி சொல்றாங்க, மஸலுல் பைத்தில்லதி யுதுக்கருல்லாஹு ஃபீஹி வல்லதி லா யுதுக்கரு. எந்த வீட்டில் இறைவன் நினைவு கூறப்படுகின்றானோ அந்த வீட்டிற்கும், எந்த வீட்டில் இறைவனுடைய நினைவே இல்லாமல் இருக்கிறதோ அந்த வீட்டிற்கும் உதாரணம் க மஸலில் ஹய்யி வல் மய்யித், உயிரோடு இருப்பவனுக்கும் பிணத்திற்குமான உதாரணம், மரணித்தவருக்குமான உதாரணம். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். ஒருத்தன் உயிரோடு இருக்கிறான், அவனால் செயல்பட முடியும், அவனால் எல்லா விதமான செயலாற்றலோடு அவனால் இருக்க முடியும், அவன் உயிரோட்டமாக இருக்கின்றான். பிணம் கிடக்குது. இந்த பிணம் எப்படி இருக்குதோ அது மாதிரி தான் அல்லாஹ்வுடைய நினைவு இல்லாத வீடு, இறைவனுடைய அருளை இழந்திருக்கும், அந்த வீடால் செயலாற்ற முடியாது, அந்த வீட்டிலே உயிரோட்டம் இருக்காது. ஒரு பிணத்திற்கு நிகராக இறைவனுடைய நினைவில்லாத வீடு இருக்கும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒப்பிடுகிறார்கள். அப்ப நம்ம வீட்டில் அலங்காரம், பெயிண்ட் என்ன கலர்ல இருக்குது, அதெல்லாம் மனிதர்களை கவரும். நல்ல கலர் சூப்பரா செலக்ட் பண்ணி இருக்கிறாரு, வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு பொருட்களும் கண்களை கவருகிறது, அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து பார்த்து ஒன்னொன்னையும் செஞ்சிருக்கிறாரு, ஒவ்வொரு பொருளுமே எங்கு வாங்கினார்னு அடுத்தவர்களை கேட்க தூண்டுகிறது. இதுவெல்லாம் மனிதர்களை கவரும். நம்முடைய வீடு மனிதர்களை கவர்ந்தால் போதாது, நம்முடைய வீடு மனிதர்களுடைய கண்களுக்கு அழகாக தெரிந்தால் போதாது, அல்லாஹ்விற்கு அது அழகாக தெரிய வேண்டும், அல்லாஹ்விடத்தில் அது விருப்பத்திற்குரிய இடமாக மாற வேண்டும். அதற்கு இறைவனுடைய நினைவு நம்முடைய வீட்டில் இருக்கணும். இறைவனுடைய நினைவுனா என்ன? தஸ்பீஹ் செய்யறதா? சுபஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அக்பர் என்று தஸ்பீஹ் செய்வது மட்டும் இறைவனுடைய நினைவான? அது மட்டும் இறைவனுடைய நினைவு கிடையாது. இன்றைக்கு பல வீடுகளில் பார்க்கலாம். நம்முடைய வீடுகளில் என்ன பண்ணிருப்போம்னா, மாஷா அல்லாஹ் ஒரு பெரிய போர்டு ஒன்று வச்சிருப்போம். ஹாதா மின் ஃபض்லி ரப்பி, இது என்னுடைய இறைவனுடைய அருட்கொடைகளில் உள்ளது, ஒரு பெரிய ஒரு போர்டு வச்சிருப்பாங்க. இதையெல்லாம் வச்சுட்டா அது இறைவனுடைய நினைவுள்ள வீடாக மாறிடுமா? இந்த இப்படி ஒரு எழுத்தை, ஒரு போர்டை மாட்டின உடனே, ஒரு கல்வெட்டு அங்க பதிச்ச உடனே, பெயிண்ட்ல இப்படி எழுதின உடனே அது இறைவனுடைய அருள் நிறைந்த வீடாக மாறிடுமான்னு கேட்டா அது ஒருபோதும் மாறாது. ஏனென்றால் இந்த திக்ருகள் எல்லாம் செயல்பாட்டிலே, நம்பிக்கையிலே, வணக்க வழிபாடுகளிலே அங்க வெளிப்பட வேண்டுமே தவிர ஒரு அச்சிடப்பட்ட ஒரு பலகையின் மூலமாக இந்த அருள் கிடைத்துவிடும் என்று சொல்ல முடியாது. அதனால் எந்த பிரயோஜனமும் கிடையாது. அப்ப நம்முடைய வீடு இறைவனுடைய திக்ருகளால் நிறைந்த வீடாக இருக்க வேண்டும் என்றால் வீட்டினுடைய ஒவ்வொரு செயல்பாட்டிலையும், வீட்டினுடைய ஒவ்வொரு நிமிடத்திலையும் மார்க்க வரையறைகள் பேணப்பட வேண்டும். அதுதான் இறைவனுடைய நினைவுங்கிறது. திக்ர் என்பது சுபஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ்வோடு முடித்துக் கொள்வது கிடையாது.
திக்ர் என்பது பரந்துபட்ட பொருள் கொண்ட ஒரு வார்த்தை. நம்முடைய ஒவ்வொரு செயல்பாடுகளிலேயும், வீட்டினுடைய ஒவ்வொரு நிமிடங்களிலேயும் அல்லாஹ்வுடைய நினைப்பு, அல்லாஹ்வுடைய வழிகாட்டுதல், மார்க்கம் சொல்லுகின்ற வரையறைகள் பேணப்படுகின்ற பொழுது அந்த வீடு இறைவனுடைய அருளால், இறைவனுடைய திக்ர்களால் நிறைந்த வீடாக மாறும். இறைவனுடைய திக்ருகள் ஒரு வீட்டிலே நிறைந்து விட்டாலே அல்லாஹ்வுடைய அருள் இறங்க ஆரம்பித்து விடுகிறது. இறைவனுடைய அருளினால் மட்டும்தான் மன அமைதிக்கான இடமாக நம்முடைய வீட்டை நாம் மாற்றிக்கொள்ள முடியும். கஷ்டப்பட்டு உழைக்கின்றோம், சிரமப்படுகின்றோம், பொருளாதாரத்தை ஈட்டுகிறோம், குடும்பத்தை பிரிந்திருக்கிறோம், சொந்த ஊரை பிரிந்திருக்கின்றோம், பல சந்தோஷங்களை இழக்கின்றோம். எல்லாவற்றுக்குமான பயன் நாம் விரும்பிய அடிப்படையிலேயே நமக்கு கிடைக்கணும்னா நம்ம வீடு இறைவனுடைய அருள் நிறைந்த வீடாக மாறும். அதற்கு என்ன வழி? மார்க்கம் சொல்லுகிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வீட்டிற்கு முதல் படியே எடுத்து வைக்கின்ற பொழுதே, முதல் அடி எடுத்து வைக்கின்ற பொழுதே அந்த வழிகாட்டலை துவக்குகிறார். உங்களுடைய வீடுகளுக்குள் நீங்கள் நுழைஞ்சா ஃபஸல்லிமு அலா அன்ஃபுசிக்கும், உங்களுக்கு நீங்களே சலாம் முதல்ல சொல்லுங்க. வீட்டுக்குள்ள போறதா இருந்தா சலாமை சொல்லி துவக்குங்கள் என்று மார்க்கம் சொல்லுகிறார். நம்முடைய வீடுகளுக்குள்ள போறோம்னா பெரும்பாலும் நமக்கு தெரிந்தவர்களிடத்துல நம்ம சலாம் சொல்லி விடுகின்றோம், மற்றவர்களிடத்திலே சலாம் சொல்லி விடுகிறோம், மற்றவர்களுடைய வீட்டுக்குள்ளே போகும் பொழுது கூட சலாம் சொல்லி விடுகிறோம். ஆனா நம்ம வீட்டுக்கு உள்ள போகும் பொழுது நம்ம இடத்துல சலாம் சொல்லுகிற பழக்கம் இருக்கிறதா என்று கேட்டால் பெரும்பான்மையானவர்களிடத்தில் அந்த பழக்கம் கிடையாது. சலாம்னா என்ன? அல்லாஹ்வுடைய அருளை தேடுறதானே. அஸ்ஸலாமு அலைக்கும், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்கள் மீது அருள் புரியட்டும் என்று பிரார்த்தனை செய்கிறோம். மற்றவர்களுக்காக நாம் செய்யக்கூடிய இந்த பிரார்த்தனை, தெரிந்தவர்களுக்காக செய்யக்கூடிய இந்த பிரார்த்தனை, தெரியாதவர்களுக்காக செய்யக்கூடிய இந்த பிரார்த்தனை, மற்றவர் வீடுகளில் நுழையும் பொழுது செய்யக்கூடிய இந்த பிரார்த்தனை நம்முடைய வீட்டுக்கு வேண்டாமா? நம்முடைய வீட்டுக்கு இந்த இறைவனுடைய அருளை உரித்தானதாக ஆக்க வேண்டாமா? அல்லாஹ் எப்படி சொல்லுகிறான்? வீட்டில் யாருமே இல்லை, உங்களுக்கு நீங்களே சலாம் சொல்லிங்க. உங்களுக்கு அல்லாஹ்வுடைய அருள் வேணும் தானே? அல்லாஹ்வுடைய அருளுக்கு பாத்திரமான இடமாக உங்களுடைய வீடு மாறணும் தானே? உங்கள் மீது இறைவனுடைய அருள் ஏற்படணும் தானே? அப்ப உங்களுக்கு நீங்களே சலாம் சொல்லிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்க வீட்டுக்கு நீங்க நுழைஞ்சாலே உங்களுக்கு நீங்களே சலாம் சொல்லி நுழையுங்கள். அப்ப சலாமின் மூலமாக நாம வீட்டிற்குள்ளே நுழைகின்ற முதல் எடுத்து வைக்கின்ற அடியே சலாமை கொண்டு முடியுங்கள். ஒவ்வொரு முறை நம்ம வீட்டுக்கு நுழையும் பொழுதும் சலாம் சொன்னோம்னா இறைவா அருளை ஏற்படுத்து, அமைதியை ஏற்படுத்து என்று கேட்கின்றோம். அப்ப வீட்டிற்குள்ள இறைவனுடைய அருள் ஏற்படுவதற்கு, அமைதி ஏற்படுவதற்கு இதை ஒரு வழியாக மார்க்கம் சொல்லி காட்டுகிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு முறையும் சொன்னாங்க. முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்ட செய்தி. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்றாங்க, உங்களுடைய வீட்டுக்குள்ள நீங்க நுழைஞ்சீங்கன்னா ஃபதுகுர் இஸ்மல்லாஹ், அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லி நுழையுங்கள், பிஸ்மில்லான்னு சொல்லி நுழைங்க. வீட்டுக்குள்ள நுழையும் பொழுது எப்படி சலாம் சொல்வது ஒரு மார்க்க வழிகாட்டலோ அதுபோல பிஸ்மில்லா என்று சொல்வதும் மார்க்க வழிகாட்டல். பிஸ்மில்லா என்று சொல்லி நுழையுங்கள். இப்படி சொல்லும் பொழுது என்ன நிலைமை ஏற்படும்னா, இப்போ ஒருத்தர் சொல்லி நுழையும் பொழுது அங்க இருக்கக்கூடிய ஷைத்தான்கள், ஷைத்தானிய கூட்டத்தார், ஷைத்தான் மற்ற தன்னுடைய ஷைத்தானிய தோழர்களுக்கு சொல்வானா, ஃபலா மபீத்தலக்கும், இந்த வீட்டில் நமக்கு இன்னமே இடம் கிடையாது. வீட்டினுடைய உரிமையாளன் சலாம் சொல்லி உள்ள வந்துட்டான், அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லிட்டா, இன்னமா நம்மளுக்கு இந்த வீட்டில் இடம் கிடையாதுன்னு சொல்லி அந்த ஷைத்தான் அந்த வீட்டை விட்டு விரண்டோடுகிறான். இது ஒரு மானசீகமாக புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். ஷைத்தான் என்பவன் இரத்த நாளங்களில் கூட ஓடிக்கொண்டுதான் இருக்கிறான். ஆனால் அந்த இறைவனுடைய பெயரை கொண்டு வீட்டிற்குள்ளே நுழையும் பொழுது ஷைத்தானிய காரியங்கள், ஷைத்தானிய சிந்தனைகள் தூரமாகுவதற்கு ஒரு வழிவகையாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுக்கிறார்கள். இன்றைக்கு பாருங்க, வீடுகள்ல, முஸ்லிம் வீடுகள்ல திருமறை குர்ஆன் ஒலிப்பது கிடையாது, தொழுகை நிறைவேற்றப்படுவது கிடையாது. சினிமா காட்சிகளும், சீரியல் காட்சிகளும், இசை நிகழ்ச்சிகளும், பாடல்களும் தான் அதிகமாக தெரு முனைவரை கேட்டுக்கொண்டு இருக்கிறது. அப்ப இதுவெல்லாம் எப்படி இறைவனுடைய அருளை நம்முடைய வீடுகளில் ஏற்படுத்தும்? அல்லாஹ்வுடைய அருள் இல்லை என்றால் வீட்டில் நிம்மதியா இருக்க முடியுமா? என்னதான் நம்ம காசு சம்பாதிச்சாலும், எவ்வளவு விசாலமாக வீட்டை கட்டினாலும், எவ்வளவு அலங்காரமாக கட்டினாலும், பிற மனிதர்கள் முக்கின் நுனியிலே விரல் வைக்கக்கூடிய வகையில் நம்முடைய வீடுகள் அமைந்தாலும் கூட அல்லாஹ்வுடைய அருள் மட்டும் அந்த வீட்டில் இல்லைன்னா எந்த ஒரு நிம்மதியும் நமக்கு இருக்காது. ஒரு பொம்மை போல இருக்க வேண்டியதான், மன நெருக்கடியோடு இருக்க வேண்டியதான். நம்முடைய மனைவிடத்திலே நிம்மதி எதிர்பார்க்க முடியாது, நம்முடைய பிள்ளைகளிடத்திலே நிம்மதி எதிர்பார்க்க முடியாது. நம்முடைய வீடு மார்க்க வழிகாட்டலை மீறி சென்று கொண்டிருக்கும். இதற்காகவா உழைத்தேன், இதற்காகவா கஷ்டப்பட்டேன், வேர்வை சிந்தன, ரத்த சிந்தன, பல நாள் பட்டினி கிடந்தன, குடும்பத்தை பிரிஞ்சிருந்தேன், ஊரை பிரிஞ்சிருந்தேன் என்று கடைசி காலம் வரையும் கூட கண்ணீர் சிந்தி கொண்டிருக்க வேண்டியதுதான். அப்ப நாம நினைச்ச மாதிரி நம்முடைய வீடு நிம்மதிக்குரியதா இருக்கணும்னா இந்த மார்க்க வழிகாட்டலை எல்லாம் பேணி அருள்நிறை இல்லமாக நம்முடைய இல்லம் மாறுவதற்கு இதையெல்லாம் பேணக்கூடியவர்களாக நாம வழிகாட்டல்களை கொடுக்கணும்.
அப்ப பிஸ்மில்லா என்று சொல்லும் பொழுது ஷைத்தான் அந்த வீட்டை விட்டு தூரமாகிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. அப்ப இதெல்லாம் நாம நம்முடைய வீடுகளில் பேண வேண்டிய விஷயம். அடுத்ததாக அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்றாங்க, லா தஜஅலு புயூத்தக்கும் குபூரா, உங்களுடைய வீடுகளை நீங்கள் மண்ணறைகளாக ஆக்கிக் கொள்ளாதீர்கள். இந்த விஷயத்தை ரசூலுல்லாஹ் 2 காரியத்துக்காக சொல்றாங்க. உங்களுடைய வீடுகளை மண்ணறைகளாக ஆக்கிக் கொள்ளாதீர்கள் என்று சொல்லிவிட்டு 2 காரியங்களை ரசூலுல்லாஹ் முன்னிலைப்படுத்துறாங்க. முதல்ல வீடுகளை மண்ணறைகளாக ஆக்கிக்காதீங்கன்னா என்ன அர்த்தம்? ஒரு கபரு குழி, ஒரு மண்ணறை எப்படி அருளை இழந்து காணப்படுமோ அது மாதிரி உங்க வீடு ஆகிட வேணாம். ஒரு கபருங்கிறது என்ன? அல்லாஹ்வுடைய அருள் இழந்த இடம். அது மாதிரி உங்க வீடு ஆக்கிடாதீங்க. என்ன செய்யணும்? ஆகாம இருக்கிறதுக்கு என்ன செய்யணும்? குர்ஆனை ஓதுங்கள். ரசூலுல்லாஹ் கற்றுத்தராங்க, குர்ஆனை உங்களுடைய வீடுகளிலே ஓதுங்கள். ஏனென்றால் ஃபைன்ன ஷைத்தான யன்ஃபிரு மினல் பைத்தில்லதி துக்ரவு ஃபீஹி சூரத்துல் பக்கரா, சூரத்துல் பக்கரா எந்த வீட்டில் ஓதப்படுகிறதோ அதிலிருந்து ஷைத்தான் விரண்டோடுகிறான். திருமறை குர்ஆனை வீட்டில் எடுத்து வச்சு ஓதுங்க. அந்த குர்ஆனை ஓதுகின்ற பழக்கத்தை வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரிடத்திலையும் கொண்டு வாருங்கள். திருமறை குர்ஆனை ஓதுகிற பொழுது நாம நன்மைகளையும் அடைந்து கொள்ளலாம். திருமறை குர்ஆனுடைய கருத்துக்களை உள்வாங்குகிற பொழுது இறையச்சத்தையும் பெற்றுவிடலாம். அவ இறையச்சத்தையும் நன்மையையும் அதிகமாக அடைவதற்கான வழியாக இருக்கிற குர்ஆன் ஒவ்வொரு நாளும் வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்பினர்களாலும் அந்த வீட்டில் நிறைவேற்றப்படுகிறது என்றால் ஷைத்தானிய காரியங்களுக்கு வேலை இருக்குமா? பாவங்களை நோக்கி நம்முடைய பிள்ளை தடம் மாறுவானா? மனைவி கட்டுப்பாடற்ற நிலையிலே செல்வார்களா? எந்த ஒரு நிலையுமே மார்க்க அடிப்படையில் இருக்கணும்னா அங்க குர்ஆன் ஓதப்பட வேண்டும் என்று மார்க்கம் நமக்கு வழிகாட்டுகிறது. குறிப்பாக சூரத்துல் பக்கராவை ஓதுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்றாங்க. அப்ப இந்த நிலை இன்றைக்கு எத்தனை வீட்டில் இருக்குது? குர்ஆனை எடுத்து வச்சு ஓதுற பழக்கம் இன்னைக்கு எத்தனை வீட்டில் இருக்குது? ரமலான் மாதத்துல வேண்டாம் இருக்கும், ரமலான் மாசத்துல வேணா குர்ஆனை எடுத்து வச்சு ஓதுவாங்க. அதுவும் பெண்கள் ஓதுவாங்க. ஆண்கள் பள்ளிக்கு போகும் பொழுது நேரம் கிடைச்சா ஓதுவாங்க. போன்லயே குர்ஆன் இருக்கும், ஆனா ஓதுவதற்கான நேரத்தை ஒதுக்குவது கிடையாது. அப்ப வீட்டில் தினந்தோறும் குர்ஆனை எடுத்து வைத்து ஓதுகின்ற பழக்கம் ஒவ்வொரு முஸ்லிம் வீடுகளிலேயும் இருக்கின்ற பொழுது அது அல்லாஹ்வுடைய அருளை அந்த வீட்டிற்கு பெற்றுத்தரும். அதுதான் அல்லாஹ்வுக்கு பிடித்தமான வீடாக நம்முடைய வீடுகளை மாற்றும் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்றாங்க. இன்னொரு விஷயத்தையும் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, லா தஜஅலு புயூத்தக்கும் குபூரா, உங்களுடைய வீடுகளை நீங்கள் மண்ணறைகளாக ஆக்கிக் கொள்ளாதீர்கள். ஏனென்றால் உங்களுடைய வீடுகளிலே நீங்கள் தொழுங்கள். இஜஅலு மின் ஸலாத்திக்கும் ஃபீ புயூத்திக்கும், உங்களுடைய தொழுகைகளில் சிலவற்றை உங்களுடைய வீடுகளில் ஆக்குங்க. வீடுகளில் தொழுகைகள் நிறைவேற்றப்பட வேண்டும். வீடுகள் என்பது மண்ணறைகளாக ஆகிவிடக்கூடாது. மண்ணறைகள் தான் தொழுவதற்கு தடுக்கப்பட்ட இடம். அது போன்ற உங்களுடைய வீடுகளை நீங்கள் ஆக்கிக் கொள்ளாதீர்கள். தொழுவதற்கு தடுக்கப்பட்ட இடத்தை போல உங்களுடைய வீடை ஆக்கிக்காதீங்க. உங்களுடைய வீடுகளில் தொழுவுங்கள், தொழுகை நிறைவேற்றுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்றாங்க. ஆண்களை பொறுத்தவரையிலே கடமையான தொழுகைகளை பள்ளிவாசலில் தான் நிறைவேற்ற வேண்டும். சுன்னத்தான தொழுகைகளை பொறுத்தவரையிலே வீட்டில் நிறைவேற்றுவதுதான் சிறந்ததுங்கிறாங்க ரசூலுல்லாஹ். பெண்கள் வீட்டில் தொழுவது சிறந்தது. ஆண்களை பொறுத்தவரையிலே கடமையான தொழுகைகளை பள்ளிவாசலிலேயும் சுன்னத்தான தொழுகைகளை வீடுகளிலேயும் தொழுவணும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஃபைன் அஃலல் ஸலாத்தில் மர்இ, ஒரு மனிதனுடைய தொழுகையில் மிகச்சிறந்தது என்பது ஃபி பைத்திஹி இல்லல் மக்தூபா, கடமையான தொழுகை தவிர மற்றவைகளை தன்னுடைய வீட்டில் தொழுவதுதான் என்று சொல்றாங்க. அப்ப நம்முடைய வீட்டில் தொழுகை, உபரியான தொழுகைகள், சுன்னத்தான தொழுகைகள் நிறைவேற்றப்பட வேண்டும் என்பது இந்த செய்தியிலிருந்து நமக்கு தெரிய வருகிறது. இதுல 2 நன்மையை நம்ம பெறலாம். ஒன்று என்னன்னா, நாம அல்லாஹ்வுடைய நன்மையை நம்முடைய வீட்டில் பெற்று இறைவனுடைய அருளை பெறுவதற்கு அது ஒரு காரணமாக அமையும். இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் தொழுறதே கிடையாது, தொழுகைங்கிற வாடையே நம்முடைய வீட்டில் இல்லைன்னா அதை பார்த்து வளர்கிற பிள்ளை எப்படி வளரும்? அவனுக்கு தொழுகைனா என்னன்னே தெரியாது. கடைசியில் அவன் வளர்ந்து ஒரு டீனேஜ் பருவத்தை, 13 பருவத்தை அடையும் பொழுது நீ தொழுடான்னு சொன்னா அவனுக்கு தான் தெரியலையே. சின்ன வயசுலேருந்து பார்த்தது இல்லை, சிறிய வயதிலிருந்து தினந்தோறும் அன்றாடம் தொழுகையினுடைய காட்சியை தன்னுடைய வீட்டிலே தன்னுடைய தகப்பனாரோடு தன்னுடைய தாயோடு அந்த காட்சியை பார்த்து ஒரு பிள்ளை வளர்கிறான் என்றால் அது அவனுடைய வாழ்க்கை ஓட்டமாக மாறி இருக்கும். ஆமா, தினந்தோறும் செய்யக்கூடிய காரியம், தினமும் சாப்பிட்றான், எப்படி சாப்பிட்றான்? தினமும் ஒவ்வொரு வேலைகளையும் நாம செய்யக்கூடிய காரியங்களையும் பார்த்து பார்த்து கவனித்து செய்யக்கூடிய பிள்ளைகள் நாம தொழுகையே வீட்டில் நிறைவேற்றது இல்லைன்னா அது எப்படி அவனுடைய வாழ்க்கை பழக்கமாக மாறும்? வாழ்க்கை பழக்கமாக மாறவில்லை என்றால் அவனுக்கு நீங்க சொல்லும் பொழுது பாரமானதாகத்தான் இருக்கும், கஷ்டமானதாகத்தான் இருக்கும். என்னடா தொலை சொல்றாங்கன்னு நினைப்பான். ஏன்?
அவன் சின்ன வயசுல இருந்து பார்த்ததே இல்லை தொழுகையை. சின்ன வயசுல இருந்து தொழுகைனா என்னன்னே தெரியாம வளர்ந்துட்டான். தொழுகை என்பது வாழ்க்கையினுடைய ஓட்டமாக அவன் கண்டுகொள்ளவே இல்லை என்கின்ற பொழுது அது ஒரு பாரமான காரியமாக மாறிவிடும். அப்ப வீடுகளில் தொழுகை நிறைவேற்றுகின்ற பொழுது இறைவனுடைய அருளையும் பெற முடியும். நம்முடைய சந்ததியினருக்கு தொழுகை என்பது ஒரு வாழ்க்கை பழக்கம், தினந்தோறும் நிறைவேற்றப்பட வேண்டிய ஒரு காரியம் என்பதை அவர்களுக்கு நாம் செயலின் மூலமாக பாடம் நடத்துகின்ற ஒரு பாடமாக மாறிவிடும். அப்ப இதுவும் நம்முடைய வாழ்க்கையில கவனிக்க வேண்டிய விஷயம். தொழுகை என்பது வீடுகளில் நிறைவேற்றப்பட வேண்டும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீங்கள் தொழுவுங்கள், வீட்டில் தொழும் பொழுது ஃபைன்னல்லாஹ ஜாயிலுன் ஃபி பைத்திஹி மின் ஸலாத்திஹி கைரா, அல்லாஹ் உங்களுடைய தொழுகையின் மூலமாக உங்களுடைய வீட்டில் நன்மையை ஏற்படுத்துவான் என்று சொல்றாங்க. அப்ப நம்முடைய வீட்டில் நன்மை ஏற்படணும்னா, இறைவனுடைய அருளை பெறணும்னா அதற்கு தொழுகை என்பது வீட்டில் அவசியமான ஒன்றாக இருக்கிறது என்பதை இதிலிருந்து அறிந்து கொள்ள முடிகிறது. ரசூலுல்லாஹ் இன்னொரு இடத்துல சொன்னாங்க, தம்பதியராக சேர்ந்து தொழுகை நிறைவேற்றுறாங்கல்ல, அதுக்கு அளப்பெரிய நன்மை. கணவனும் மனைவியும் சேர்ந்து வீட்டிலே ஜமாத்தாக தொழுகிற பொழுது அதற்கு கிடைக்கக்கூடிய நன்மை என்பது அளப்பெரியது. மற்ற காரியங்கள்ல சேர்ந்து உட்கார்ந்து தீமையான காரியங்கள்ல ஒரு டிவி பார்க்கறதுல ஈடுபடுவாங்க. ஆனா தொழுகை என்பது இருவரும் சேர்ந்து ஜமாத்தாக இன்றைக்கு நடைபெறுகிறதா என்று கேட்டால் இன்றைக்கு அப்படியான காட்சியை பார்க்க முடியறது கிடையாது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மனிஸ்தைக்கல, எந்த ஒரு மனிதன் தானும் எழுந்து வைக்கல் இம்ராத்தஹு, தன்னுடைய மனைவியையும் எழுப்பி ஃபஸல்லயா ஜமீஆ, இருவரும் சேர்ந்து ஜமாத்தாக தொழுகிறார்களோ, குத்திபா மின ஸாக்கிரீனல்லாஹ கஸீரா வ ஸாக்கிராத், அவ்விருவரும் இறைவன் சொல்லுகின்ற அல்லாஹ்வை அதிகம் நினைவு கூறுகிற பெண்கள், அல்லாஹ்வின் அதிகம் நினைவு கூறுகிற ஆண்களுடைய பட்டியலிலே அவ்விருவரும் பதிவு செய்யப்படுகிறார்கள். குர்ஆன்ல அல்லாஹ் ஒரு வசனத்தை சொல்வான், நம்ம நிறைய கேள்விப்பட்டதான். இன்னல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத் வல் முஃமினீன வல் முஃமினாத், முஸ்லிமான ஆண்கள் முஸ்லிமான பெண்கள், மூமினான ஆண்கள் மூமினான பெண்கள், அதிகம் தொழக்கூடிய ஆண்கள் தொழக்கூடிய பெண்கள், தர்மம் செய்யக்கூடிய ஆண்கள் தர்மம் செய்யக்கூடிய பெண்கள், இறைவனை அஞ்சக்கூடிய ஆண்கள் இறைவனை அஞ்சக்கூடிய பெண்கள்னு ஒரு பெரிய பட்டியலை அல்லாஹ் சொல்லுவான். அதுல ஒரு இடத்தில் இறைவன் சொல்லுகிறான், வஸாக்கிரனல்லாஹ கஸீரா, அல்லாஹ்வை அதிகம் நினைவு கூறக்கூடிய ஆண்கள், வஸாக்கிராத், அல்லாஹ்வை அதிகம் நினைவு கூறக்கூடிய பெண்கள். இந்த பட்டியலில் இவர்களுக்கு அல்லாஹ்வுடைய மன்னிப்பு கிடைக்கும், மகத்தான கூலி கிடைக்கும். இந்த பட்டியலில் யார் இணைக்கப்படுவார்களா? எந்த தம்பதி எழுந்து, ஒரு கணவர் எழுந்து தன்னுடைய மனைவியையும் எழுப்பிவிட்டு இருவரும் ஜமாத்தாக சேர்ந்து தொழுகிறார்களோ அவர்களுக்கு பதியப்படும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை கடைபிடிப்பார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இரவு தொழுகை தன்னுடைய வீட்டில் தொழுவாங்க. தொழுது விட்டு வித்திரு தொழுகின்ற பொழுது உறங்கிக் கொண்டிருக்கின்ற ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை எழுப்பி விடுவார்களாம். கூமி யா ஆயிஷா, ஆயிஷாவை எழுந்தறிங்க, ஃபௌத்திரி, வாங்க வித்திரு தொழலாம், வித்திரு தொழுங்க பார்க்கலாம். அப்ப வித்திரு தொழுகும் பொழுது இருவரும் சேர்ந்து தொழுது இருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அவர்களுடைய வீட்டில் ஒன்றும் கிடையாது. ஒருவர் தொழுதால் இன்னொருவரால் படுத்து நிம்மதியாக உறங்க முடியாது. அப்படியான குறுகிய இடம். வீட்டில் விளக்கு கிடையாது, வீட்டில் நல்ல உணவு கிடையாது, 2 மாதங்களாகியும் அடுப்பெறிந்தது கிடையாது. சாப்பாடுக்கு வழி இல்லாமல் தான் அவர்களுடைய வாழ்க்கை ஓட்டம் ஓடியது. அவர்களுடைய வாழ்க்கை என்பது பசியிலேயும் பட்டினியிலேயும் தான் இருந்தது. ஆனால் அந்த பசியும் பட்டினியும் ஏழ்மையும் கூட அவர்களுக்கு நிம்மதியை தந்தது என்றால் அந்த வீடு இறைவனுடைய அருள் நிறைந்த வீடாக மாறியது. ஒரு தொழுகின்ற இடம் அளவுக்கு தான் மொத்த வீடே இருக்கும். ஆனால் அந்த வீடு விசாலமான மன நிறைவோடு அல்லாஹ்வுடைய தூதரவர்களுக்கு இருந்தது என்றால் அந்த வீட்டில் அல்லாஹ்வுடைய அருளை பெறுவதற்கு என்னென்ன வழிமுறைகளை நபிகள் நாயகம் நமக்கு சொல்லி தந்தார்களோ அதை செயல் வடிவம் கொடுத்து காட்டினார்கள். ஆனால் நாம் இன்றைக்கு விசாலமாக பெரும் பெரும் வீடுகளை கட்டியிருக்கிறோம், வீட்டில் நிம்மதியே இல்லைன்னு புலம்புறோம். எல்லா வசதிகளும் இருக்குது இன்னைக்கு வீட்டில், எல்லா பஞ்சு மெத்தைகள் இருக்கிறது, ஆனால் நிம்மதியாக தூக்கம் வரலை. பெரிய கட்டில வாங்கி போட்டிருக்கிறாரு, கிங் சைஸ் கட்டில், நல்ல பஞ்சு மெத்தை, உட்கார்ந்தாக அப்படியே அமுகுது, எல்லாம் அவ்வளவு சுகபோகமா இருக்குது, ஏசி இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனா கண்ணை முன்ன தூக்கம் வரலையே. ஏன்? அல்லாஹ்வுடைய அருள் வீட்டில் இல்லை. இறைவனுடைய அருள் மறக்கடிக்கப்படுகிறது, இறைவனுடைய நினைவு மறக்கடிக்கப்படுகிறது. அப்போது என்ன கஷ்டப்பட்டு நாம கட்டியிருந்தாலும் அந்த கஷ்டத்திற்கு பயன் இல்லாமல் போய்விடுகிறது. அப்ப நம்முடைய வீடுகள் அல்லாஹ்வுடைய அருளை பெற்றால் மட்டும்தான் நிம்மதி தருகின்ற இடங்களாக நமக்கு இருக்கும். அப்படியாக நிம்மதி தருகின்ற இடங்களாக நம்முடைய வீடுகள் மாறுவதற்கு, நம்முடைய வீடுகளில் இறை நினைவை பேணுவதற்கு நாம் இருக்கின்ற காலகட்டத்திலேயே நம்முடைய குடும்பத்தாருக்கு வழிகாட்டக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அப்போதுதான் நாம் நினைத்தது நம்முடைய உழைப்புக்கு, நம்முடைய கஷ்டத்திற்கான ஒரு பிரதிபலனை அல்லாஹ் நமக்கு வழங்குவான். அல்லாஹ் அருள் செய்வானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.